உங்களோட எனர்ஜியானது சில தேவையில்லாத ஃபீலிங்ஸா இருக்கட்டும், இல்ல தேவையில்லாத நடைமுறை விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் ஏன் பண்ணணும், அதெல்லாம் உங்க சைட்ல இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்க. ஆக்சுவலா மேஜரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுல சில வகையான எண்டிங், சில நியூ பிகினிங்ஸ், தேவையில்லாததெல்லாம் எண்ட் பண்ணிக்கிறது, அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும், அண்ட் புதிய விஷயங்களும் உங்க லைஃப்குள்ள கொண்டு வர்றது, அது உங்க வீட்லயா இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கையிலயா இருக்கட்டும், புதிய விஷயங்கள் கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல எதெல்லாம் உங்களை ஹோல்ட் பண்ணுதோ, இது வரைக்கும் எதெல்லாம் உங்களை தடுத்து நிறுத்தி வச்சிருக்குதோ நிறைய விஷயங்கள்ல, அதாவது உங்களோட டெவலப்மெண்ட் சார்ந்து அண்ட் அந்த மாதிரியான மனிதர்கள் கூட இருப்பாங்க. ஸோ இவங்களை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி அதுக்கெல்லாம் ஒரு எய்ட் கார்டு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படின்றதும் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ நம்ம ரொட்டீனாக இருக்கக்கூடிய லைஃப்ல ஆன்மீகம் சார்ந்து சில புதிய விஷயங்களை முயற்சி செய்யலாம், அது கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பை மாற்றி அமைக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் உங்களுக்கு இருக்குன்னா, அது உங்களுடைய எனர்ஜியால தான் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு எண்ணங்கள்ல உருவாகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ நடக்கணும்.